பிறந்தகைன்னு ஒருத்தர், அவர் காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் கொடுக்க வந்திருக்கிறாராம். அவரு அங்க போய் உட்கார்ந்து கள்ளக்குறிச்சியில அவர் ஏதோ வியாக்காரம் பேசுறாரு. இப்படி சம்பவம் நடந்திருக்க கூடாது, பூசி முழுகிறது, கண்டனம் தெரிவிக்கல, பூசி முழுகிறது. அடுத்த ஆள் போனாரு, முத்தரசு போனாரு. அவர் என்ன சொல்றாரு? முதலமைச்சருக்கே தெரியாது. இத்தனை பேர் முதலமைச்சருக்கே தெரியாது. முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடக்குது என்ற செய்தி முதலமைச்சருக்கு போகும். நான் கேட்கிறேன், இந்த போலீஸ் எல்லாம் இவ்வளவு பேர் குமிச்சிருக்கீங்க, எல்லாம் குமிச்சு நிக்கிறீங்க, அங்க இருந்தீங்க, இங்க என்ன நடக்குது, நான் என்ன பேசுறேன், ராஜேந்திர என்ன பேசுறாரு, ஆறுமுக என்ன பேசுறாருன்னு வீடியோ எடுக்கிறீங்கல்ல, வீடியோ எடுக்கிறீங்கல்ல, ஏன் அந்த போலீஸ் கள்ளச்சாராய காய்ச்சனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல, கோர்ட்டுக்கு பக்கத்துல எங்க அசைவ கூட போட்டோ எடுக்கிறீங்க, நாங்க கிளம்பினதுல இருந்து போட்டோ எடுக்கிறீங்க. நான் கேட்கிறேன், கள்ளச்சாராயத்தை கோர்ட்டுக்கு பக்கத்திலேயே காய்ச்சலானே வித்தானே ஏன் நடவடிக்கை எடுக்கல? போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கையை கட்டி வேடிக்கை பார்க்கிறீங்களா? அதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் முதல் நாளே போய் சொன்னார். கள்ளக்குறிச்சி செய்தி கேட்டு கள்ளக்குறிச்சிக்கு போய் பேட்டி கொடுத்தார். பொதுமக்களை விசாரித்து பார்த்து சொன்னார், இந்த கள்ளச்சாராய சாவிலே இங்கே கவுன்சிலருக்கு தொடர்பு இருக்கிறது.